அந்நிய பாஷைனா அநியாயத்துக்கு பேசுறதுன்னு அர்த்தம். அந்நிய பாஷைனா என்ன அர்த்தம்? அநியாயத்துக்கு பேசுறது. ஒரு அற்புதமான வரத்தை கண்ட நபர்கள்லாம் இன்னைக்கு பாத்துங்களேன் அசிங்கப்படுத்துற லெவலுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை என்பது மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் பெறாங்க. பெறும்பொழுது அவங்க சுத்தி வாழ்ந்த மக்களுடைய ஜென்ம பாஷையில பேசினாங்களா. அதாவது என்னுடைய தாய்மொழியை தாண்டி மற்றவர்களுடைய தாய்மொழியில என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் அவ்வளவு மொழிகள்ல அவங்க பேசுறாங்க. என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று தெளிவாக வேதவசனம் சொல்லுது. இதை குறிச்சுதான் பவுலடிகள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலையும் விளக்கப்படுத்தி பேசுவார். அந்த விளக்கப்படுத்தின வசனங்கள்லயே விளங்காத சில பாஸ்டர்கள் விளங்காத சில அர்த்தங்களை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஐயா சொல்றது போல இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை என்பது அவர் என்ன சொல்றாரா, ரொம்ப ஆகடிகம் பண்ணி அவர் பேசுறாரு. அநியாயத்துக்கு பேசுற வார்த்தை அப்படின்னு அவர் சொல்றது உண்மைதான். அது அநியாயத்துக்கு தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷையினுடைய மகத்துவம் என்ன, எவ்வளவு ஒரு அற்புதமான வரம், அதை இன்னைக்கு கேலி பொருளாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த பெந்தகோஸ்தே இந்த டினாமினேஷன் சபைகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா உட்காந்துக்கிட்டு வாயில வந்ததெல்லாம் உளறி அநியாயத்துக்கு உளறி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு பரியாசம் பண்ற லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அன்னைக்கு அந்நிய பாஷை பேசும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னமா இது முடியுமோ, இவங்களுடைய பாஷையெல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த வரத்தை, அந்த அற்புதமான வரத்தை பார்க்கும்போது கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு வரமும் அப்படித்தான் மற்றவர்களே ஆச்சரியப்பட வைக்கும். ஆனா இந்த அந்நிய பாஷை வரத்தை இன்னைக்கு அசிங்கப்பட வச்சிருக்கிறாங்க சில குறிப்பிட்ட சபையார். தயவு செஞ்சு சரியா வசனத்தை வாசிங்க, குழப்பாதீங்க. தேவையில்லாம வசனத்தை போட்டு உங்க இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அந்நிய பாஷை என்பது நீங்க ஆதியா முதற்கொண்டு வெளிப்படுத்தும் விசேஷம் நீங்க எல்லாத்தையும் தரவா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது மத்தவங்க பேசுற லாங்குவேஜ் தான். அந்த மொழிகளை தான் வரமாக ஆவியானவரும் கொடுக்கிறாரு. எனக்கு ஒரு மொழி தான் தெரியும், தாய்மொழி தான் தெரியும் போது கடவுளுடைய வல்லமையால பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினால நான் எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய வர அன்னைக்கு இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வர கிடைக்கிறது இல்லை, இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை மேக்சிமம். அன்னைக்கு தேவன் அற்புத விதமாக அந்த வரத்தை அவர்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாரு. அவங்க பேசவும் செஞ்சாங்க அதை. ஸோ இதுதான் அந்நிய பாஷை ஒழிய வாய்க்கு வந்தது உளறதெல்லாம் அந்நிய பாஷை இல்லை. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசி அப்புறம் கடகடன்னு பேசுவோம், குடுகுடுன்னு பேசுவோம் அப்படின்னு உட்காந்து உளர வச்சுட்டு கீபோர்டையும் மைக்கையும் தட்டிக்கிட்டு ஒரு விதமா அமானுஷ்யமா கொண்டு போற விஷயம் எல்லாம் சாத்தானுடைய தந்திர வேலை. மனம் திரும்புங்கள்.